நந்தி எல்லா மானிட பிறவி பூரா தப்பு செஞ்சு ஆட்டி போகிறான். இந்த செம்மத்தில் தண்டனை போட்டு கணக்கை குளோஸ் பண்ணிடுவார். கடவுள் தான் முடியும், முக்கால் சத்தியம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கல்யாணம் முடித்து போகிறது ஆடுறது பாடுறது, அவெல்லாம் புருஷங்காரன் செத்தானா இவன் அழகாக தாலியை அத்து கொடுத்து தூக்கி எறிஞ்சிட்டே போவான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் செத்துட்டானா போட்டோம் அடுத்து நம்ம பார்த்துக்கூடோங்கிற இப்போ உள்ள ஜென்ரேஷன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி. தமிழ்நாடு தான் 100க்கு 100 இருக்குது. மற்ற மாநிலங்களில் செத்தா ஐயோ போயிட்டானே புருஷன் அப்படின்னு கொஞ்சம் ஏக்கத்தில் கிடக்கும் மற்ற மாநிலங்களில். தமிழ்நாடு வந்து எப்படா சாவுவான், நம்ம அடுத்தாப்பில் தூக்கி காலை 2 தோளில் தூக்கி போட்டு பெண்கள் போகும்னு நினைக்கி, புரியுதா, தப்பு செய்கிறதுக்கு, புரியுதா. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பூரா தப்பு செய்தான், ஏகப்பட்ட தப்பு செய்தான், படித்து மூளையை திரித்து தப்பு செய்தான். அதனால் அவன் பொண்டாட்டிக்கு தாலி போடலை, சும்மா என்னத்தையோ ஒரு செயின் மாதிரி போட்டு போவான். இப்போ உள்ள ஜென்ரேஷன், புரியுதா. இதுக்கு முன்னாடி 60 வயசு 50 வயசு 40 வயசு 70 வயசு 80 வயசு கிடக்கிற ஆக்கங்கட்ட கெழுட்டு கழுதிய ஆணும் பெண்ணும் தாலிக்கேறு போட்டு தாலியில் உள்ள அவங்க முத்திரை பூரா பாசி மாலை மாதிரி போட்டிருப்பான் பெண்ணு. அப்போ அதை தாலி அறுக்கணும்ல, தாலி அறுத்த உடனே இவன் போயிடுவான். தப்பு செஞ்சு 70 வருஷமாக தப்பு செஞ்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான், புரியுதா. 10 வருஷத்தை தள்ளிட்டு மிச்சத்தை 60 வருஷமாக நாசம் பண்ணி வச்சுருக்கான் பூமியில். இந்த மானிட தமிழ்நாடு முழுவதும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் தப்பு செஞ்சவனுக்கு தாலி அறுக்கிறது போட்டார். தாலி அறுத்து முண்டச்சா இருப்பான். முண்டச்சா இருந்தால் எந்த இடம் விற்க போவோம், எந்த இடம் வாங்க போவோம், எந்த இடம் வீடு பில்டிங் கட்ட எது போக முடியாதுல்லடா. படித்தவன் மூளை திரிக்கிறவன் பூரா அந்த பேப்பரை வச்சு விளையாடுறவனை அவன் பொண்டாட்டி மாதிரி தாலி அறுத்து நிற்பான். தாலி முண்டத்தோடு நிற்பான். முண்டத்தோடு இருக்க என்ன அர்த்தம், முண்டச்சியாக இருப்பாடா. கைலாசத்தில் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரமேஸ்வரன் குடும்பம் நக்கால விட்ட கணக்கு தப்பாது. இது கூடிய சீக்கிரம் நடக்கும். கணக்கு விட்டாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த நேரத்தில் அவன் வீட்டில் மாளிகை கட்டி பெண்ணு ஆணும் புருஷங்காரன் எனக்கு வீடை கட்டி கொடுத்துருக்கான், நான் மல்லாக்க கிடக்கான்னு இவன் பெண்ணு சொல்லுவான். பெண்ணு என் பொண்டாட்டிக்கு நான் மேலேருந்து கீழே வரைக்கும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இவன் சொல்லுவான். உழைச்சி பார்க்கல, உழைக்காமல் அந்த பேப்பர் வச்சு விளாடுதால. இப்போது அதுக்கு என்ன செய்யணும், முண்டச்சா விட்டுட்டார் இவன் காலியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக காலியாயிரும். மானிட பேல ஆணை காலி பண்ணித்தான் ஆகணும்ட்டார். பெண்ணு கிடக்கணும், பெண்ணு கிடந்து அந்த வலி வேதனையை கொடுக்கணும் அப்படின்ட்டார். கடவுள் போட்டார் முக்கால்